தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். நாம் இந்த பதிவில் 12 ராசிகளுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை காண இருக்கிறோம். அதற்கு முன்னதாக நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். ஆஸ்ட்ரோ தமிழ் 24 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். மேலும் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். நாம் இந்த பதிவில் மிதுன ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை காண இருக்கிறோம். மிருகசிரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், திருவாதிரை 1 முதல் 4 பாதங்கள், புனர்பூசம் 1 முதல் 3 பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது மிதுன ராசி. 2024ஆம் வருடம் மே மாதம் 1ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு குரு பகவான் மேசராசி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த குரு பெயர்ச்சியில் காலபுருஷ சக்கரத்திற்கு 2வது வீடான தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம் மற்றும் வாக்குஸ்தானத்திற்கு குரு பகவான் அடுத்த ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்து அங்கிருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் ஆகிய இடங்களை பார்வை செய்து உங்களுக்கு பல நன்மைகளை அளிக்கப் போகிறார். புத்திசாலித்தனமும் நிர்வாக திறமையும் எதையும் சாதித்து கொள்ளும் சக்தி படைத்த மிதுன ராசி நேயர்களே, உங்கள் சிந்தனை மற்றும் செயல்கள் மேலோங்கியதாக இருக்கும். பொது நலனில் நாட்டமுடையவர்களாக இருப்பீர்கள். உங்களை பற்றி மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. யார் எதை சொன்னாலும் அதை நீங்கள் கருத்தில் கொள்ளாது உங்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் செய்து வெற்றி காண்பீர்கள். இவை அனைத்தும் மிதுன ராசி நேயர்களுக்கான பொதுவான குணாதிசயம் ஆகும். உங்களின் ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் விரய குருவாக அடுத்த 1 வருடத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். 12ஆம் இடம் என்பது அயன ஜெயன ஸ்தானம் ஆகும். மேலும் இதனை மோட்ச விரய ஸ்தானம் என்றும் அழைப்பர். இந்த ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். கோவில் திருப்பணிகளில் முன்னின்று நடத்துவீர்கள். இந்த காலத்தில் சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கும். பொதுவாக 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது சுப விரய செலவுகள் ஏற்படும். எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் திருமணம் கட்டாயம் நடைபெறும். அதனால் சுப செலவு உண்டாகும். மேலும் ஒரு சிலர் கார், பைக் போன்றவற்றை புதிதாக வாங்குவார்கள். ஒரு சிலருக்கு புதிதாக இடம் வாங்கி வீடு கட்டும் யோகமும் உண்டு. இதுநாள் வரை வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்து காத்து கொண்டிருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நிச்சயம் நல்ல சம்பளத்துடன் கூடிய வெளிநாட்டு வேலை கிடைக்கும். மேலும் வெளிநாட்டில் பட்டப்படிப்பிற்காகவும் பட்ட மேற்படிப்பிற்காகவும் விண்ணப்பித்து காத்து கொண்டிருக்கும் மிதுன ராசிக்கார மாணவர்களுக்கு அவர்கள் விரும்பிய பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கு உண்டான இடம் கிடைக்கும். இவை அனைத்தும் 12ஆம் இடத்திற்கு வரும் குரு பகவானால் நிகழும் பொதுவான பலன்கள் ஆகும். 12ஆம் இடத்தில் அமர்ந்து 5ஆம் பார்வையாக உங்களின் ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடமான தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம், வீடு மற்றும் வாகனங்களின் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் உங்களின் உடல்நிலை சிறப்பாகவே இருக்கும். இடம் வாங்கி அதில் வீடு கட்டுவீர்கள். புதிய கார் மற்றும் 2 வீலர் போன்றவற்றை வாங்குவீர்கள். புது வீட்டில் குடியேறுவீர்கள். குடும்பத்துடன் இன்பச் சுற்றுலா சென்று வருவீர்கள். சிவில் இன்ஜினியரிங், ரியல் எஸ்டேட் மற்றும் நிலத்தரகு வேலை பார்ப்பவர்களுக்கு இந்த வருடத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். தாயாரின் அன்பு முழுவதும் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். தாயாரின் சொத்துக்கள் மற்றும் தாய்வழி உறவினர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். குரு பகவான் 7வது பார்வையாக உங்களின் ஜென்ம ராசிக்கு 6வது இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால்
உங்களுக்கு அலுவலகத்தில் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் எதிரிகள் எல்லாம் உதிரியாவார்கள். வாங்கிய கடனை முழுவதுமாக அடைப்பீர்கள். உங்களின் தனித்திறமைகள் வெளிப்படும் நாள். மேலும் ஒரு சிலருக்கு அவர்களின் தனித்திறமைகள் மூலம் சம்பாதிக்கும் வாய்ப்பும் உண்டு. இந்த காலகட்டத்தில் போலியான நண்பர்களை நீங்கள் அடையாளம் காண்பீர்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களான எல்இடி டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், ஏசி போன்றவற்றை வாங்குவீர்கள். மேலும் அரசு போட்டித் தேர்வுகளில் வெற்றியும் காண்பீர்கள். ஒரு சில மிதுனராசிக்காரர்கள் வெளிநாட்டில் புதிதாக தொழில் தொடங்குவீர்கள். குறிப்பாக சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் உள்ள தமிழர்கள் அங்கேயே தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அடுத்ததாக குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களின் ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானம், குடும்ப மற்றும் தொழில் ரகசிய ஸ்தானம் ஆகியவற்றை பார்ப்பதால் குடும்ப ரகசியத்தை பிறரிடம் சொல்லாமல் இருப்பது நல்லது. அது மட்டுமில்லாமல் தொழிலின் ரகசியத்தை கூட உங்கள் நண்பரிடமோ அல்லது உங்களுடைய பங்குதாரரிடமோ நீங்கள் சொல்லாமல் இருப்பது உங்களின் வளர்ச்சிக்கு உதவும். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடையே விவாதத்தை தவிர்ப்பது நல்லது. ஆராய்ச்சி படிப்புகளில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் ஆராய்ச்சியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். மேலும் கோர்ட்டில் உள்ள சிவில் வழக்குகளில் மிதுனராசிக்காரர்கள் வெற்றி காண்பீர்கள். நீங்கள் வேலை பார்க்கும் அலுவலகத்தில் உங்களின் திறமையை பார்த்து உங்களுக்கு உங்களின் தகுதிக்கு ஏற்ப உத்தியோக உயர்வு மற்றும் சம்பளம் உயர்வு ஆகியவை கிடைக்கப்பெறும். மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கல்விக்கான செலவுகள் அதிகரிக்கும். அது மட்டுமில்லாமல் நீங்கள் விரும்பிய பாடத்திற்கு இடம் கிடைக்கும் அதிகமாக தொகை செலுத்த நேரிடும். புதிய பாடப்பிரிவுகளான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் துறையில் மாணவர்கள் விரும்பி சேர்ந்து அதில் சாதனை படைப்பீர்கள். மிதுனராசிக்காரர்கள் ஆலங்குடி குரு ஸ்தலத்திற்கு சென்று உங்கள் பெயரில் ஒரு அர்ச்சனை செய்வதும், வியாழக்கிழமைகளில் குரு ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை அணிவித்து வழிபடுவதும் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரும். இவ்வளோ மணி நேரம் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோவை பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் எங்களுடைய ஆஸ்ட்ரோ தமிழ் 24 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரும் காலங்களில் நிறைய ஜோதிட பதிவுகளும் மற்றும் ஆன்மீக தகவல்களும் அதிகமாக இந்த சேனலில் வரவிருப்பதால் நண்பர்கள் அனைவரும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு முழு ஆதரவினை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேஷாய நமக.